ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிசம்பர் 5th மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு பார்க்கலாம். ஸோ மார்னிங் எப்பயும் போல் ப்ரீமியம்ஸோட கீ லெவல்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி ஆர்பிஐயோட பாலிசி மீட்டிங் வந்து இருந்துச்சு. அதையும் வந்து காலையிலே குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ப்ரீமியம் சேனலில் போய் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அண்டு எந்த என்ட்ரி லெவல் வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 26,000 கால் ஆப்ஷன் அண்ட் 26,000 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துருந்தோம். ஸோ கால் சைடு என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 115, புட் சைடில் என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 144. ஸோ மார்னிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கால் சைடு பார்த்தோம்னா நம்மளோட என்ட்ரி லெவலுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதில் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் மூவ் மாதிரி ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு நல்ல ஒரு அப்சைட் மூவ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம லெவலை வந்து ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அதோட டேரெக்ஷன் கரெக்டான டேரெக்ஷன் வந்து அது வந்து மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், மார்னிங் ஒரு 10:30 போல் எக்ஸாக்டாக நம்ம லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. அங்கேருந்து நல்ல ஒரு மூவ். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 177, செகண்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 251. நிஃப்டி மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம கொடுக்குற இந்த 2 டார்கெட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த டார்கெட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகவே போகாது நிஃப்டி எப்பயுமே. புட் சைடு பார்த்தோம்னா 144 மேலே தான் போன என்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே வந்து சஸ்டெயினே ஆகலை. ஸோ வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வந்து இன்றைக்கி வந்து வேஸ்ட் தான். எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய மூவ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஆர்பிஐ ரேட் கட் பண்ணனால மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு 2 டிசம்பர் செவ்வாய்க்கிழமை வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கேப் டவுனில் வந்து மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் டவுன் எப்போயுமே மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா வந்துட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சேம் டேவே வந்து மார்க்கெட் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி சேம் டேயில் மார்க்கெட் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணலை அப்படின்னா வந்து அந்த கேப்பை வந்து நம்ம வந்து கேப் ஃபில்லிங் வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கனக்குள்ளே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. அது வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அப் சைடில் போயிருக்கணும். ஆனால் அங்கனக்குள்ளே ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து அகைன் வந்து அப் சைடு வந்தாகணும். ஸோ அந்த ரீசன்னால் மட்டும்தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்துட்டு அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும், இந்த பாக்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை பிரேக் பண்ணும்போது மட்டும் அவ்வளோ பெரிய லிக்விடிட்டி 4 க்ரீன் கலர் கேண்டில் கண்டினியூஸாக வந்து போயிருக்கு. இதுதான் கேப் ஃபில்லிங்கான அந்த ஒரு பவர். ஸோ இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துச்சு. அது போக வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு நம்ம லெவல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 3 லெவல் பாருங்கள், 20,052, 28 அண்டு 25,992. இப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு நம்ம லெவலுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அது நல்ல ஒரு அப்சைட் மூவ்க்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில் நம்மளோட க்ரீன் கலர் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்துச்சு நல்லாவே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த 26,028 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். இந்த இடத்துல தான் வந்துட்டு வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் நல்லா பாருங்கள், இந்த லெவல்லே ரீடெஸ்ட் ஆகிட்டு எக்ஸாக்டாக ஒரு நல்ல ஒரு பெரிய மூவ். இந்த ஒரு கேண்டிலோட மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அரௌண்ட் 85 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஒரே ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. நம்ம எல்லாருமே வந்து இது வந்து ஆர்பிஐ மூவ்மெண்ட்னால நடந்திருக்கு அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. எஸ், ஆர்பிஐ மூவ்மெண்ட்னால இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் டேரக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பெண்டிங் கேப் ஃபில்லிங் இருந்தனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய டேரக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டு போயிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் கூட பாருங்கள், இந்த பிளாக் கலர் லைனை பிரேக் பண்ணி பாடி வந்து க்ளோஸ் ஆகிக்கல. எக்ஸாக்டாக இந்த பிளாக் கலர் லைனில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து டேரெக்டாக வந்துட்டு நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கொடுத்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த லெவல்ஸ் எல்லாமே கற்றுக்கணும், ப்ளஸ் இந்த ப்ரீமியம்ஸோட லெவல்ஸ் கற்றுக்கணும், ப்ளஸ் எந்த லெவலை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி போகணும் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வரும் காலங்களில் வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு இதை வந்து கிளியராக வந்து டீச் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.